அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சேமியா கிண்ட போகிறோம். இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு இப்போ சட்டி சூடாகட்டும். சூடான உடனே இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். இது சட்டி சூடாகிட்டு எண்ணெயை ஊற்றிக்கிறேன். சட்டி சூடாகிட்டு இப்போது வெங்காயம் போட்டுக்கிறேன். 2 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். போட்டு நல்லா வதக்கு. இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்த உடனே கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு துண்டு, ஒரு சின்ன கிராம்பு, ஒரு ஏலக்காய், சிறிதளவு கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். அது இப்போது நல்லா அது வதங்கி வரட்டும். கொஞ்சம் நல்லா நல்லா வதங்கி நல்லா மணமாக வரும். இஞ்சி பூண்டு போட்டாலே ஒரு டேஸ்ட்டு வரும் அதில். இப்போது நல்லா வெங்காயம் வதங்கி வந்துச்சு பாருங்கள். இதில் ஒரு 1/4 ஸ்பூனு உப்பு போட்டுக்கிறேன். இப்போது தக்காளி போட்டுக்கிறேன். ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். தக்காளி போட்டுக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா எண்ணெயில் குழைய வெந்து வரும். உப்பு போட்டுக்கிறேன். நல்லா வெந்து வரட்டும். அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கே நல்லா தெரியும் வெங்காயம் வதங்கி வர்றது. இப்போது ஒரு 1/4 ஸ்பூனுக்கு குழம்பு மசாலா போட்டுக்கிறேன். இப்போது 1/4 ஸ்பூனு குழம்பு மசாலா போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா இதை வதக்கி விடுவோம். குழம்பு நல்லா வதக்கி விட்டு இப்போ கொஞ்சம் கறி குழம்பு எடுத்து வச்சுருக்கேன். கறி இல்லை, வெறும் குழம்பு தான். இப்போ அந்த கறி குழம்பை அதில் ஊற்றிக்கலாம். அப்படி ஊற்றி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நாங்கள் அப்படி செய்வோம். ஒரு கப்புக்கு இது குழம்பு. இதையும் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி கறி குழம்பு மீதி இருந்துச்சுன்னா அதில் கறியெல்லாம் எதுவும் இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் தாளித்து விட்டு அந்த குழம்பையும் ஊற்றி செய்யும்போது சேமியா கிண்டும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நல்லா இந்த கிரேவி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். கலர்ஃபுல்லாக இருக்குது கிரேவி. இப்போது அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 2 பாக்கெட்டு சேமியா எடுத்திருக்கேன் நான். 2 பாக்கெட் சேமியாவுக்கு பக்கத்தில் தண்ணி கொதிக்க போட்டிருக்கேன். இப்போது உப்பு உரப்பெல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டு தண்ணியை ஊற்றிட்டு பார்த்தோன்னாக்கா கரெக்டாக இருந்துச்சுன்னா உப்பு போட தேவையில்லை. உப்பு பத்தலைன்னா போட்டுக்க வேண்டியதான். ஏன்னா கறி குழம்புலையும் உப்பு இருக்குது. அதனால் லைட்டாக வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு உப்பு உரப்பெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் அந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இந்த மாதிரி கறி குழம்பு மீன் அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். இப்போது அடுப்பில் ஒரு 2 சொம்பு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அந்த தண்ணியை தூக்கி அதில் ஊற்றிக்கலாம். இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம்.
இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது நல்லா அது கொதி வரும். இப்போது உப்பு உரப்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். உப்பு உரப்பெல்லாம் எங்களுக்கு அது கரெக்டாக இருக்குது. இப்போது சேமியாவை அதில் கொட்டிக்கலாம். இப்போ 2 பாக்கெட் சேமியாவையும் நான் கொட்டிக்கிட்டேன். இப்போ அடுப்பில் சிம்மில் வச்சுக்கலாம். அடுப்பை இந்த மாதிரி நம்ம செஞ்சு கறி குழம்புலாம் மீந்துச்சுனாக்கா அப்படி மதியானம் வைக்கிறது தானே, அது மீந்துச்சுன்னா அதை நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது ஒரு எப்படி நிறைய டைம் இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். நல்லாயிருக்கும். கறியெல்லாம் இருந்து சாப்பிடும்போது அது செம டேஸ்ட்டாக இருக்கும். கறியோடு சாப்பிடும்போது. இப்போ கறி இல்லாமல் வெறும் குழம்பு, ஊற்றின தண்ணியும் கரெக்டாக ஆகிடுச்சு பார்த்தீங்களா. கொத்தமல்லி இருந்து தூவுனா நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இல்லை. கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு 2 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். இப்போது நல்லா சேமியா ரெடி ஆகிட்டு பாருங்கள். நல்லா பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். உதிரியாக வந்திருக்கும். தண்ணி கரெக்டாக நான் ஊற்றிருக்கேன். 2 சொம்பு தண்ணி இல்லை, 1.5 சொம்பு தண்ணி தான் ஊற்றினேன். அப்படி ஊற்றினா தான் சேமியாலாம் கொஞ்சம் பொலன்னு இருக்கும். இப்போ சேமியா ரெடி ஆகிடுச்சு. இப்போது ரெடி ஆகிடுச்சு. சேமியா எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.